Hi guys, welcome back to the channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கப் உங்கள்ட்ட காட்டினா என்ன நேம் சொல்வீங்க? பேப்பர் கப் அப்படினு வந்து நீங்க சொல்வீங்க. உனக்கு தெரியாதடா அப்படினு சொல்வீங்க. இந்த ஒரு கப்பை வந்து எதை வச்சு மேக் பண்றாங்கன்னு கேட்டிங்கனா அட லூசே, இந்த ஒரு கப்புக்கு நேமே பேப்பர் கப் தான். இந்த கப்பை பேப்பரை வச்சு செய்யாம வேற எதை வச்சுடா செஞ்சிருக்க போறாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ அதான் கிடையாது, இந்த கப்பை வந்து பேப்பர்ல செய்யறாங்களா இல்லை வேற ஏதாச்சும் வச்சு செய்யறாங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு கப்பை வந்து எதை வச்சு செய்யறாங்கன்னு தான் செக் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இந்த ஒரு கப்பு வந்து எதுல இருந்து செஞ்சிருக்காங்கன்ட்டு டெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பவுல்ல கொஞ்சோண்டு தண்ணியை ரொப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பேப்பர் கப்பை வந்து எடுத்துட்டு தண்ணிக்குள்ள ஊற வச்சிடணும். அப்புறமா ½ hour கழிச்சு இந்த கப்பை எடுத்து நல்லா இந்த ப்ரஷ்ஷால ரப் பண்ணணும். ஸோ ரப் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எதில் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பவுலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு பேப்பர் கப் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து தண்ணி உள்ள ஊற வச்சிடலாம். ஸோ இதை வந்து தண்ணிக்குள்ளே வச்சோடனே மிதக்குது, பிடிக்கவே முடியல. ஸோ நான் வந்து இப்போ இன்னொரு கப் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதை திரும்பி சரியாக பண்ணுறதுக்கு தான் இன்னொரு கப் எடுத்துக்கிறேன். 30 minutes later. இப்போது 30 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த பேப்பர் கப்பை வெளில எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வெளில எடுத்தோடனே ஒரு வேஸ்ட் டூத் ப்ரஷ் வீட்டிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு வந்து ரப் பண்ணணும் இந்த ஒரு பேப்பர் கப்புக்கு மேலே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ண தான் பிளாஸ்டிக் கவர் ஒன்று தெரியுது. பாலித்தீன் கவர்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கப்பில் வந்து நம்ம சூடான டீ வந்து குடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகிட்டு போயிடும். கேன்சர் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த கப்பை பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பிளாஸ்டிக்கால் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கப்பை வந்து பாலித்தீன் தான் இருந்தது உள்ள. ஸோ வெளில வந்து ரஃப்பாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணமும் அதுதான், உள்ள பிளாஸ்டிக் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு கப்பும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து டீ குடிக்கும்போது டீ வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது வந்து அந்த ஒரு ஹீட்டே வந்து இந்த ஒரு பாலித்தீன் வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நமக்கு கேன்சர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த ஒரு கப்பை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வரோம் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ சேனலுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்க போகிறோம். 487 சப்ஸ்கிரைபர்ஸ், 13 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண. சேனலுக்கு புதுசானீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ளஸ் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பாய் பாய்.